கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சில வேளையில் நான் உதவாதவள் என்ற நிலையில் யார் நீங்கள் பேசிக் கொடுத்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாக இருக்க போறீங்க. அப்படியே சப்பா உங்களை மாற்றுவார். விசுவாசிங்க. இதனாலும் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 21:1. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். மகிழ்ச்சியாய் வைக்கிற ஒரு ஆண்டவர். தேவனுடைய வல்லமை நம்மை மகிழ்ச்சியாக்குறது எப்படி? தேவனுடைய வல்லமை நமக்கு அற்புதங்களை செய்யும். அது நிமித்தம் மகிழ்ச்சியாகும். மார்க் 5வது அதிகாரத்தில் ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரீ, அவள் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து எத்தனையோ இடத்துல இப்போ வைத்தியம் செய்தும் ஒன்றும் சுகமாகலை. பணம்தான் செலவாகினது, வியாதி சுகமாகலை. அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா யோசிச்சு பாருங்க அந்த ஸ்திரீ. ஆனால் இயேசப்பாட்ட வந்த உடனே இயேசப்பாய்க்கு உள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு சுகமாக்கிட்டு அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத வியாதி இயேசுப்போட வல்லமையினால் சுகமாக்கப்பட்ட போது இலவசமாக வாழ்ந்த சந்தோஷம் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அதுதான் பைபிள் சொல்லுகிறது. அவருடைய வல்லமையினால் அற்புதம் செய்ய நம்மளை மகிழ்ச்சியாக்குறாராம். இன்றைக்கு வாழ்க்கையில் இதுவரையில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, என்னைக்கும் துக்கம்தான், என்னைக்கும் வேதனை தான் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தேவ வல்லமை உங்கள் மேலே வந்து இறங்கும். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் குடும்பத்தில் வெளிப்படும். அந்த வல்லமையினால் அற்புதம் செய்வார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமையினால் வியாதியை சுகமாக்க முடியும், பிசாசை துரத்த முடியும், சாபக்கட்டை உடைக்க முடியும், நமக்காக ஆசீர்வாத வாசலை திறக்க முடியும், தடைப்பட்ட நன்மைகளை கொண்டு வர முடியும், வழக்கிலே ஜெயித்து தர முடியும், படிப்பதற்கு ஞானம் தர முடியும், வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். எல்லாவற்றையும் இயேசுப்பா செய்வார். நம்புங்க. உங்களை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு அவருடைய வல்லமை வெளிப்பட போது நீங்கள் மகிழ்ச்சியாக போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்களுடைய வல்லமையினாலே மகிழ்ச்சியாக்குகிறோம். யாரெல்லாம் மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையில் அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதா உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. அற்புதங்களை செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. தொழில் வியாபாரம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அரசு வேலை செய்கிற தனிநபர்களை வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விவசாயம் பண்ணுற கூலி வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. படித்து வேலை இல்லாத இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. திருமண வயது அடைந்தும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கட்டும். திருமணம் முடிந்து பல வருடங்களாய் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கித்தார். குடும்பத்தில் பிரிவினைகள் விலகட்டும். வழக்குகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைக்கட்டும். வழக்குகள் முடிவுக்கு வரட்டும். கர்த்தர் ஊழியம் செய்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. என்னை பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.